ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலேருந்து ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கிறேன். அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. தலைப்பு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எரிச்சல் அடையாதீர்கள் அப்படின்றது தான் இந்த கதையினுடைய தலைப்பு. இதுக்கு ஜப்பான் புத்த மதத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வேலையை எப்பவுமே ஒரு வேலையாக எரிச்சல் அடையாமல் அதனோட முக்கியத்துவத்தை பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஜப்பானியர்கள் ஏன் எல்லா விஷயத்திலும் மேன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது இந்த விஷயத்தினால தான். அந்த விஷயம் என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் புத்த மதம் தோன்றினப்ப பெருசாக அவங்க எந்த வேலையும் செய்யலை. டெய்லி ஏஞ்சி போய் யாசகம் கேட்குறது, அதில் வர்றதை சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கிறது, நல்ல கருத்துக்களை பற்றி சிந்திக்கிறது, இப்படி தான் இருந்தவங்க. இப்படியே இருக்கும்போது அவங்க பெருசாக எந்த வேலையுமே செய்யலை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பெருசாக சாப்பாட்டுக்காக வேலைகள் தேவைப்படலை. போய் யாசகம் கேட்டால் சாப்பாடு கிடைக்கிது அப்படின்ற ஒரு இதிலே இருந்துட்டாங்க. இதே விஷயம் சீனாவுக்கு போகும்போது சீனாவில் கோயில்கள் எல்லாமே மலையினுடைய உச்சியில் கட்டினாங்க. அப்போ ஒவ்வொரு புத்த துறவியும் கீழே இறங்கி யாசகம் கேட்டு திரும்பவும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் ஒரு விஷயம் அவங்க மேற்கொள்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே பயிரிட தொடங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த வேலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா ஒருத்தர் வேலை செஞ்சால் தான் சாப்பிட முடியுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. ஸோ அப்போ இவங்க வேலை செய்யாத நாட்களை விரத நாட்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படி விரத நாட்கள்னால், அப்போ அன்னைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ அன்றைக்கி அவங்க விரத நாளாக அது பார்த்தாங்க. வேலை செய்யாத நாட்கள் விரத நாட்கள், வேலை செய்யக்கூடிய நாட்கள் என்றைக்கும் போல் இயல்பான நாட்களாக அவங்க பார்த்தாங்க. ஸோ அப்போ தான் அவங்க மலைக்கு மேலேயே பயிரிடுறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே செஞ்சுக்கிறது, ஒரு சேர் வேணும்னா அவங்களே செஞ்சுக்கிறது, எல்லாமே ஒரு குருகுலம் மாதிரி அங்கே எல்லாமே கற்பிக்கப்பட்டு அங்கேயே செயல்படுது. ஸோ ஒருத்தர் வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. ஸோ ஒரு மனிதர் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதன் மூலிமா சலிப்பு ஏற்படுறதை அவங்க கவனிக்கிறாங்க. பட் ஆனால் புத்த மதத்தில் அது சலிப்பாக ஏற்படும் போது அவங்க தன்னை அந்த வேலையிலே முழு மனசோட புது விஷயத்தை கற்றுக்கிறதுலையும் அதில் உள்ள நுணுக்கங்களை ஆராயறதுலையும் மனசை செயல்படுத்துகிறாங்க. அப்போ அதில் சலிப்பு ஏற்படாது. ஸோ நான் இந்த விஷயத்தை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஜென்சி சமுதாயத்துக்கும் 2K சமுதாயத்துக்கும் தான் இது முக்கியமாக நான் சொல்ல வர விஷயம் ஆழ்ந்து புரிஞ்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜென்சி சமுதாயத்து, அதாவது அந்த சின்ன சிறு வயது இளைஞர்களுக்கும் 2K கிட்ஸான அந்த இளைஞர்களுக்கும் நீங்கள் இதை சொல்லணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த ஜென்சி சமுதாயமும் 2K சமுதாயம் தான் வேலையில் ரொம்ப சலிப்படைகிறாங்க. ஒரே வேலையை டெய்லி செய்கிறதா, அந்த வேலைலாம் என்னால் செய்ய முடியாது, இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன், இதை கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது. என்றைக்குமே ஒரு வேலையை கற்றுக்கிறதுல விட அந்த வேலையில் இருக்கிற நுணுக்கங்களை புரிஞ்சிக்கிறதுல தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்ற ஒரு செயல்பாடு நடக்கும். இப்போ நான் கேமராமேனாக இருந்தேன். கேமராமேனில் அதிலிருந்து சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கிட்டதன் மூலிமா நான் எடிட்டிங்கை கற்றுக்கிட்டேன். எடிட்டிங்கில் உள்ள நுணுக்கங்களை சின்ன சின்ன இதை கற்றுக்கிட்டதன் மூலிமா கான்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற கற்றுக்கிட்டேன். அந்த கான்டென்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சரி பார்க்கறது மூலிமா ஃப்ரேமிங் எல்லாமே இப்படி ஒவ்வொரு நுணுக்கங்களும் தன்னைத்தானே அந்த வேலையில் முழு மனசோட, அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கணும். மனசை வேறு எங்கேயும் செயல்படுத்தாமல் அதில் ஒரு சலிப்பு தட்டாத அளவுக்கு நம்ம இருக்கணும். அப்படின்னா அந்த வேலையில் உங்களோட முழு மனதோடு நீங்கள் அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த விஷயம் நடக்கும். அந்த ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நடக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன நுணுக்கம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த வேலையுமே நீங்கள் சலிப்பாக பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வர்ற இந்த கதையில் சொல்ல வர கருத்து என்னென்னா அதுதான். ஸோ தன்னைத்தானே ப்ரெசண்ட்டில் அந்த வேலையில் முழு மனசோடு ஈடுபடுத்திக்கும் போது அந்த வேலையில் சலிப்பு தட்டாது. நீங்கள் ஒரே வேலையை டெய்லியும் செஞ்சால் கூட நேற்று இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம், இதில் இன்னும் இந்த வேலையை எப்படி ஈஸியாக முடிக்கலான்ற ஒரு ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதன் மூலிமா தான் வரும். ப்ரூஸ்லி இதுக்கு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை பார்த்து பயப்படுவீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் யாரை பார்த்தா பயப்படும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், 1000 விஷயங்களை பயிற்சி பண்ணுறவன் 1000 விஷயம் தெரியும்னு சொல்கிறவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்.
ஆனால் ஒரே விஷயத்த நான் 1000 முறை செய்கிறேன் அப்படின்றவனை பார்த்து எனக்கு பயப்படுவேன். ஏன்னா ஒரே விஷயத்த டெய்லி பயிற்சி பண்ணால் அதில் நிபுணத்துவம் அடைஞ்சிருவாங்க. புரூஸ்லி ஒரே விஷயத்தை தான் பயிற்சி பண்ணார். ஏதோ ஒரு உச்சத்துக்கு போனது காரணம் என்னென்னா டெய்லி ஒரே விஷயத்த பயிற்சி பண்ணதன் மூலிமா தான். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை நீங்கள் டெய்லி பயிற்சி பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையில் நீங்கள் நிபுணத்துவம் அடையலாம். அதில் இருக்கிற ஃபார்முலாஸை நீங்கள் கற்றுக்கலாம். ஃபார்முலாஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள். நீங்கள் ஒரு டீ போடுறவராக உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா, என்னப்பா பால் சர்க்கரை டிகாஷன் கலந்தா டீ அப்படின்றத ஒரு சலிப்பு தட்டாமல், ஒரு டீக்கு இத்தனை கிராம் சர்க்கரை, இத்தனை கிராமில் டீ, இத்தனை அளவில் பால் அப்படின்றத பர்ஃபெக்டாக போடும்போது ஒரு பெரிய நிறுவனத்தையே நீங்கள் உண்டாக்கலாம். இப்போ அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த கஃபி டே, சாய்வாலா, சாய் கிங்ஸு, டீ டைமு, இது எல்லாமே அப்படி உருவாக்கப்பட்டது தான். அதில் இருக்கிற நுணுக்கத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி டீ கடை தான் அவங்களது, ஒன்றுமே இல்லை. டீ தான் ஃபார்முலா. ஆனால் அது எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களையும் அளவீடுகளையும் உன்னிப்பாக கவனித்து கொடுக்கறதன் மூலியம் இதில் ஒரு சின்ன அளவு மிஸ் ஆனாலும் டேஸ்ட் மாறும். ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டை அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுகள் தான். 1 லிட்டர் பாலுன்னா இவ்வளோ தான் தண்ணி கலக்கணும், இவ்வளோ தான் சர்க்கரை போடணும், இவ்வளோ தான் டீ தூள் இருக்கணும், இந்த டெம்பரேச்சரில் தான் சூடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால தான் அவங்க இன்னைக்கும் மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் ஃபார்முலா. ஸோ அப்படி தான் நீங்கள் செய்கிற வேலையில் சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கிறதன் மூலிமா தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு இந்த கதையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஸோ என்ன நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.